டு மை சேனல். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாத்திமா வரலாறு தான். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ போகலாம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பாத். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபாத்திமா அவங்களுக்குடைய மகன் பேர் என்ன எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? குழந்தை பருவத்தில் ஹசன் அலி, அதாவது ஹுசைன் அலி, இவங்க இருவருமே அண்ணன் தம்பிகள் தான். இந்த இருவருக்குமே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கடுமையான நோய் ஏற்பட்டிருக்கு. அப்போது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா, அதாவது முகமது நபி பேர பிள்ளைகளை பார்க்குறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுடன் அபூபக்கர் அலி, உமர் அலி அவங்க எல்லாருமே அவங்களுடைய மகள் வீட்டுக்கு, அதாவது ஃபாத்திமா வீட்டுக்கு வர்றாங்க. அப்போது வந்திருக்கும் போது உமர் அலி அல்லாஹும் அலி அலி அல்லாஹூ இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் ஒரு நோன்பு நியத்து வைங்க. அப்போ அந்த அல்லாஹ் இருவருக்குமே நலமுடைய ஆக்கிடுவான், குழந்தைகளுக்கு பூரண சுகம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அந்த 3 நாள் நோன்புக்காக என்ன செய்கிறாங்க, நீயத்து வச்சுருக்காங்க. குழந்தைகளுமே சேர்த்து வைப்பதாக ஒரு நீயத்தை வச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால் அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, அந்த நீயத்தை நிறைவு செய்ய போகிறாங்க. சஹருடைய நேரம் வந்துருச்சு. அப்போ நோன்பு திறப்பதற்காக எந்த பொருளுமே வீட்டில் இல்லை. பசி பட்டினோடையே என்ன செஞ்சுட்டாங்க, நோன்பு வச்சுட்டாங்க. அப்போ ஹஜரத் அலி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பக்கத்து வீட்டாரான ஜம்முன் அப்படின்னு ஒரு யூதன், அவங்கள்ட்ட போய் ஒரு பஞ்சை கொடுத்தால் கூலிக்கு நூல் நூற்று கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை சொல்லியிருக்காங்க. அதோட யூதனை என்ன செஞ்சுருக்கான், அந்த ஒரு பஞ்சு முட்டையை அவங்ககிட்ட கொடுத்து அதனால் அந்த 3 மரக்கால் சோளம் கூலியாக கொடுப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, பஞ்சு முட்டையை வீட்டுக்கு தூக்கி கொண்டு வர்றாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா, சுவனத்து பேரரசி ஃபாத்திமா அவங்க என்ன செய்கிறாங்க, பஞ்சில் 3 1 பாகத்தை நூலாக நூற்று ஒரு மரக்கால் சோளம் அந்த கூலியாக பெற்ற தானியத்தை மாவாக அரைத்து என்ன பண்ணியிருக்காங்க, தமக்காகவும் தம் அருமை கணவருக்காகவும் செல்வ குழந்தைகளுக்காகவும் அங்கே வேலை செய்யும் அடிமை பெண்ணுக்காக அந்த 5 ரொட்டிகளையும் ரெடி பண்ணுறாங்க. அப்போ நோன்பு இருந்து பகலெல்லாம் கடுமையான உழைச்சிட்டு ஹஜரத் அலி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மகரிஃப்லாம் தொழுதுட்டு வீடு திரும்புகிறாங்க. உணவு என்னாச்சுன்னா தயாராக இருக்குது. உணவு உண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அமர்ந்திருக்காங்க. அப்போ குடும்பத்தினர் ரொட்டியை எடுத்து சாப்பிட துவங்கும் போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு ஏழை மனிதர் வாசலில் நிற்கிறாங்க. பகல்னா கடுமையாக உழைச்சிட்டு நைட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு போகும்போது ஒரு ஏழை மனிதர் வாசலில் நிற்கிறாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வீட்டார்களே, நான் ஒரு மிஸ்கின், எனக்கு உண்ண ஏதாவது கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தில் இதுக்கு மேலே உணவளிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஹஜரத் அலி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட யோசனை கேட்குறாங்க. அவங்களாம் எதுவும் இது பண்ணல, மனைவிட்ட ஒரு உரிமை, மனைவிட்ட எதாக இருந்தாலும் கேட்குறாங்க. அந்த பழக்கம் அவங்ககிட்ட இருந்திருக்கு. அவர்கள் ரொட்டியை யாசகரிடம் கொடுத்து விடுவதான் நல்லது அப்படின்னு மனைவி சொல்லவும், அதன்படியே எல்லா ரொட்டிகளையும் கொடுத்து விட்டு வீட்டார் அனைவருமே என்ன செஞ்சுருக்காங்க, நோன்பும் வச்சு பட்டினியாகவும் இருந்திருக்காங்க. அந்த தண்ணீரை தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. இதே நிலையில் சரி 3 நோம்பில் இப்போது 2வது நோன்பு. அப்போ என்னாச்சு அப்படின்னா, இதே மாதிரி தான் பஞ்சு நூற்று சோளம் பெற்று எல்லாமே பண்ணிவிட்டு ரொட்டி சுட்டு வச்சுருக்காங்க. ஹஜரத் அலி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மகரிஃப் தொழுதுட்டு அதே போல் அந்த உட்கார்ற சமயம் ஒரு அனாதை தமது தேவையை கூறி யாசகம் கேட்குறாங்க. 2வது, ஓ முகம்மதின் குடும்பத்தினாரே, நான் ஒரு அனாதை, நீங்கள் உண்பதில் எனக்கு ஏதாவது ஒரு உணவு. தனது வாயருகே கொண்டு போன அந்த ரொட்டியை என்ன செஞ்சுருக்காங்க, அந்த வச்சுட்டு மனைவியை பார்த்து, அல்லாஹுடைய தூதர் மகளே, நாம் என்ன பண்ணலாம், அனாதை கொண்டு நிற்கிறாங்களே, அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதோட சரின்னு கொடுத்தாச்சு. அப்போ அல்லாஹ் நமக்காக சொர்க்கத்தில் படைச்சிருப்பான் அப்படின்னு ஒரு கவிதையாக படிச்சிருக்காங்க. இதை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், நான் கொடுப்பேன், என் குடும்பத்தை விட அல்லாஹுவை தேர்ந்தெடுத்து தான் கொள்வேன் அப்படின்னு. குழந்தைகளும் என்ன செஞ்சுருக்காங்க, பசியோடு இருக்காங்க, பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை படித்துவிட்டு அந்த அனைத்து ரொட்டிகளையுமே அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட ஒன்றும் இல்லை, அதோட தண்ணீரை குடிச்சிட்டு 3ஆம் நாளுடைய நோன்பு நோட்டுறாங்க. அப்போ காலையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அதே போல் அந்த பஞ்சு நூலை கோச்சு மீதி உள்ள அந்த காசுக்கு ரொட்டியை சுட்டு மகரிஃப் தொழுதுட்டு பின் அந்த சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. ஒரு கைதி வாசலில் நின்று நம்ம தேவையை சொல்லி கேட்குறாங்க. ஓ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினரே, காஃபிர்கள் எங்களை கைது செய்ய கொடுமைப்படுத்தினாங்க, உண்பதற்கு கூட ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லவும், உடனே அலி ரலியல்லாஹு அவர்கள்,
மறுபடியும் அந்த ஃபாத்திமா அவங்கள்ட்ட கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் சரி கைதி துன்பப்பட்டு நம்மிடம் வந்திருக்காங்க, அவங்களுடைய பசியை நம்ம போக்கிடுவோம் அப்படின்னு, இதனால் நமக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியே வேளாண்மை செய்தவன் ஒரு நாள் அதை அறுத்து கொள்வான் என்று கவிதையை படித்தார்கள். இதை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், கொஞ்சம்தான் மாவு இருக்கிறது, என் கைகளும் தளர்ந்துருச்சு, என் குழந்தைகள் இருவரும் 3 நாட்களாக பசியாக இருக்காங்க, யா அல்லாஹ் அவர்களை நீ அழித்து விடாதே அப்படின்னு கவிதையை படிச்சுட்டு அந்த அனைத்து ரொட்டிகளையுமே கைதுக்கு கொடுத்துட்டாங்க. இப்படி 3 நாளுமே பட்டினியோடு இருந்திருக்காங்க. இப்போ 4ஆம் நாள் காலை நோன்பு இருக்கிறாங்கல்ல, அப்போ நோன்பு இல்லை, இருந்தாலும் அந்த வீட்டில் ஒன்றுமே சாப்பிட ஒன்றுமே இல்லை. அப்போ ஹஜரத் அலி என்ன செஞ்சுருக்காங்க, தன்னுடைய புதல்வர்களுடன், அதாவது 2 குழந்தைகளுடன் அந்த சமூகக்கு செல்கிறாங்க. அப்போது பசியின் கொடுமையினால் அவங்க நடக்கக்கூட முடியல. ஏன்னா 3 நாளுமே ஒழுங்காக சாப்பிடல, நோன்பு கூட ஒழுங்காக சாப்பிடல. அந்த கஷ்ட நிலையில் காண எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கு. யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறுமையினை பார்த்தோன்னே ரொம்ப கவலையாக இருந்தாங்க. வாருங்கள் நாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய செல்வோம் அப்படின்னு அழைத்து செல்கிறாங்க. அப்போ அனைவருமே வீட்டுக்கு போய் நுழையும் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க தொழுது கொண்டிருக்காங்க. அந்த பசியின் காரணத்தினால் அவர்களுடைய கண்கள்லாம் குழி விழுந்து இருந்துச்சு. அப்போ அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம் அருமை மகளரை அணைத்து, நீ அல்லாஹ்விடம் துவா செய்யுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, சூரா அத்-தஹரில் உள்ள வா யுத்ஈமுன தஅமா அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயத்தீமன் வசீரா இன்னமா நுத்ஈமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லனுரீது மின்ஹும் ஜஸாஅன் வலா சுகூரா இன்ன நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபுஸன் ஹம்தரீரா ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ரா தாலிஹல் யௌமி வலகாக்கும் நல்ரத்தன் வஷூரா. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அன்று அவர்கள் அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளித்து வந்தனர். தானும் பெறுவோரை நோக்கி, நாம் உங்களுக்கு ஆக்கிரமளிப்பதிலும் அல்லாஹ்வின் முகத்தை நாடி வருவதற்கு உங்களிடம் நாம் ஏதாவது ஒரு கூலியை அல்லாஹ் நீங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதையோ கருதவில்லை என்றும், நிச்சயமாக நாங்கள் முகம் கடுகடுத்து சுண்டிவிடும் எங்கள் இறைவனிடம் உள்ள ஒரு நாளை பற்றி பயப்படுகிறோம் என்று கூறிக்கொண்டிருந்தனர். இது அல் குர்ஆனில் இருக்குது. அத்தியாயம் 76 வசனம் 8-11 என்று அல்லாஹுடைய நற்சாட்சிய பத்திரத்தை கொண்டு நன்மாரையும் கூறியுள்ளார்கள். உம்மஹாத்துல் முக்மீனான ஹதிஜா அவங்க அருமை மகள் ஃபாத்திமா அதனால்தான் தாயை போல தமக்கு தேவை இருந்தும் பிறருக்கு தர்மம் செய்துள்ளாங்க. இதனால்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களைப் போல தர்மங்கள் செய்ய முடியாவிட்டாலும் அதில் 10 ஒரு பங்கையாவது நாமும் செய்து பழக வேண்டும். அப்பொழுது இதுதான் அதோடைய அர்த்தமாக இருக்கிறது. அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. அல்லாஹுவின் ஹுப்போ அன்பு எதில் இருக்கிறது? மிஸ்கின், அனாதை, கைதி, இவங்க 3 நபர்களையும் சுட்டி காட்டுகிறது. இவர்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்தினீங்க அப்படின்னா அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டப்படுகிறது. உண்மையில் இதுதான் அல்லாஹுவின் ஹுப்பு வர வழி. அல்லாஹுவின் அன்பை பெற இது ஒரு மாபெரும் வழியாக இருக்குது. இதை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹுவின் அன்பு மட்டும் நிச்சயம் உண்டு அப்படின்னு இந்த ஹதீஸில் நமக்கு தெரியப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தா வ கினா அஸாபன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.